உள்ளெல்லாம் ஓரளவு பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. உனக்கு காமிச்சனா நீ நான் ஏதோ வந்து பதற்றத்தில் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் எடுக்கலாமா இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, இது பார்த்தீங்களா சோப்புலாம் வந்து லக்ஸில் வந்து ஆஃபரில் போட்டிருக்கேண்ணா. ஊர் போகிறவங்க வந்து மேக்ஸிமம் அப்படி இங்கே வந்து தான் எடுத்துகிட்டு அப்படியே போகிறது. இங்கே எல்லாமே வந்து ஷாம்பு ஐட்டம் நினைக்கணும். ஷாம்பு இந்த பாடி லோஷன் அது எப்போவுமே டேஸ்ட் தான். சூப்பர். ஹாய் ஹலோ எல்லாம் எப்படிங்க, நல்லா இருக்கீங்களா? நான் வந்து காலைல எங்கள் வேலை ஆரம்பிச்சாச்சு. நேற்றுக்கெலாம் வந்து சரியான வேலை. அந்த கையை நான் வந்து 2,000 கூட சொல்லேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலைல வந்து ஸ்கூலில் ஒன்று உடைக்கு வந்து ரெடியாக இருக்கேன். காலைல 6:10 ஆச்சு. சரியான தூக்கத்தில் அப்படி எழும்பி வந்து இருக்கேன். எனக்கு ஸ்கூலில் ஒன்று விட்டுட்டு அப்புறம் வந்து எனக்கு மெட்ரோ போகணும். பின்ன வேலைக்கு யாரெல்லாம் போகிறாங்கன்னு தெரில. நம்ம ஓனாக வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஒரு வழியாக வந்து ஸ்கூலில் ஒன்று விட்டாச்சு. ஸ்கூலில் வந்து எப்போவுமே ஸ்கூலுக்கு 2 பொண்ணுங்க வரோம். ஒரு சின்ன பொண்ணு, கொஞ்சம் ஒரு பெரிய பொண்ணு. இன்றைக்கி வந்து சின்ன பொண்ணு வரல, கொண்டு ஸ்கூல்னு விட்டாச்சு. பெரிய பொண்ணை மட்டும் விட்டு ரிட்டன் ரூம் போய்ட்டுருக்கேன். இனி வந்து 8 மணிக்கு ஒரு பொண்ணு காலேஜுக்கு போவோம், மெட்ரோ கொண்டு விடணும். அப்புறம் ஒரு பொண்ணு 10 மணிக்கு போவோம். அப்புறம் 2 பொண்ணுங்க இப்போ வேலைக்கு போய்ட்டுருக்கு கண்டினியூவாட்டு. அந்த பொண்ணுங்க வேலைக்கு போகுதா இல்லைன்னு தெரில. ஐயோ சரியான தூக்கத்திலேயே எழும்பி அப்படியே வந்திருக்கேன் வேலைக்கு. மெசேஜ் போட்டுருக்காங்க காலைல 6 மணிக்கு வெளியே வந்துட்டு. நான் கவனிக்கவே இல்லை. நல்ல தூக்கம், நல்லா வாங்கிட்டேன். திருப்ப ஃபோன் அடித்து பார்த்தா தான் அதெல்லாம் அப்படியே முழிச்சு நேராக வந்தாச்சு. ரெடி கூட ஆகலை, இனி தான் ரெடி ஆகணும். ஓகே, நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சரியான வேலை. இந்த மாதிரி நேற்றுக்கு வந்து காலையிலே வந்து மெட்ரோக்கு வந்துச்சு. மெட்ரோக்கு வாங்க ஸ்கூல் ஒன்று விட்டுட்டு அப்புறம் ஒரு பொண்ணு வந்து மெட்ரோ போச்சு. என்ன 2 பொண்ணுங்க வந்து ஆஃபீஸ் போச்சு, தனித்தனியாக ஆஃபீஸ் போச்சு வேலைக்கு. அதில் ஒரு பொண்ணு ஆஃபீஸுக்கு கொண்டு விட்டுட்டாங்க இங்கே நம்ம ஒலையா சைடில் உண்டு. இன்னொரு பொண்ணும் வந்து ஒலையா தாண்டி ஒரு இடத்துக்கு, நீங்கள் லாஸ்ட் போகும்போது போட்ட வீட்டில் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் லாங் போகணும். ஒலையிலேருந்து ஒரு 10-13 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். இல்லை 13 கூட தான் போகணும். அப்போ ஒலையா போன பொண்ணு வந்து ரிட்டன் வந்து மெட்ரோவில் வந்துச்சு. மெட்ரோவில் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கூடவான்னு சொல்லிட்டு நான் போய் கூட்டு வந்துட்டேன். இந்த பொண்ணை நான் அதை ரிட்டன் கூட பரவாயில்ல இருந்துச்சு. இந்த பொண்ணு மெட்ரோவில் இல்லை. இதுக்கு வந்து மத்தியானமே கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சு. அதாவது காலேஜ் போன பொண்ணை போய் மெட்ரோவில் போய் கூப்பிட்டு வந்தேன். திரும்ப அந்த பொண்ணு 2 லொக்கேஷன் போச்சு. அதெல்லாம் போயிட்டு அப்படியே நேராக எங்கே வந்துட்டோம், வீட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு வந்து அது முடியக்கு ஒரு மணிலாம் ஆகிட்டு. அப்புறம் 3 மணிக்கு திரும்ப அந்த வேலைக்கு விட்டு வந்த பொண்ணை கூட பண்ணலாம். சரியாக அவ்வளோ டிராஃபிக். போகும்போது 1 மணிக்கூர், வரும்போது 1.5 மணிக்கூர், 1.25 மணிக்கூர். வந்த உடனே கரெக்டாக 3 மணிக்கு வந்து கார் எடுத்தேன். அங்கே போய் சேர்ந்தது ஒரு 4 மணி இருக்கும், 4:10 இருக்கும். திரும்ப அங்கேருந்து கிளம்பின உடனே இங்கே வந்து சேர்ந்ததே கரெக்டாக 5:10 5:15 ஆகிட்டு. வந்த உடனே அடுத்த வேலை எங்கே போனோம், ஒரு ஆஸ்பத்திரி போனோம். ஆஸ்பத்திரி போகிறதுக்கு கரெக்டாக ஒரு 5:30 போல் கார் எடுத்தேன். திரும்ப வந்து அவங்க வேலையை முடிஞ்சது கிட்டத்தட்ட 8:45 9 மணி வரைக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்லே பார்க்கிங்கில் நின்னேன். அதுக்கப்புறம் திரும்ப வரும்போது நேராக வீட்டுக்கு வரல. ஒரு 3-4 லொக்கேஷன் போனேன். மாமாலாம் கூட இருந்துச்சு. மாமா வந்தால் அப்படின்னா அப்படி தான் அங்கேயே கூப்பிட்டு போயிடும். அப்படியே நல்லா சுற்றிட்டு ஒரு 9 மணி போல தான் வீட்டுக்கு வந்தேன். சுற்றிட்டுனா எங்கேயும் போகல. அவங்க ஒரு இது எடுத்தாங்க, நம்ம ஒரு ஓவன் வாங்கினாங்க கடையில். அப்புறம் கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் பொருள் வாங்கினாங்க அவங்க வீட்டுக்கு, முட்டை அது இதுன்ட்டு. அப்படி கொஞ்சம் டைம் ஆகிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த உடனே சாப்பாடு கொடுத்தாங்க. நல்லா கப்ஸா இருந்துச்சு, சிக்கன் வச்சு. அதை கப்ஸா கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இல்லை நான் சாப்பிட்டு எடுத்து வந்து படுத்து வந்தான். திரும்ப காலைல முழிக்கவே இல்லை. ஃபோன் அடித்தாங்க. நேராக ஸ்கூல் டூட்டிக்கு கிளம்பி வந்தாச்சு. இதுதான் நேற்று நடந்த சோக கதை. சரியாவில் வேலை நேற்றுக்கு எப்போ டிக்கி கிழிஞ்சு போச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து நீ எப்படி போட்டுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 2 பொண்ணுங்க வேலைக்கு போகிற பொண்ணுங்க வந்து வேலைக்கு போகலை அப்படின்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். மெட்ரோ மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும், வேறு எங்கேயும் வந்து வேண்டாம். இல்லை வேலைக்கு போகிற பொண்ணுங்க கண்டிப்பாக போய் தான்டா ஆகும், இங்கே வந்தாண்டா ஆகணும்னா போய் தான் ஆகணும். ஓகேங்களா, சரி பார்க்கலாம் அது என்ன ஏதுன்ட்டு. ஃபஸ்ட் நான் ரூம் போயிட்டு நான் ரெடி ஆகிட்டு காலைல சாப்பிடணும். ரொம்ப பசிக்குதுன்னு இல்லை, இன்னும் ஒன்றும் சாப்பிடலை. முதல் போய் ப்ரெஷ் பண்ணிட்டு அப்புறம் டீயை போட்டுட்டு அப்படியே சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணிட்டு அடுத்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் கொண்டு இருக்காங்க கூடணுமோ எல்லா மக்களையும் கொண்டு விட்டுட்டு
நான் வந்துட்டு ரூம் போயிட்டுருக்கேன். காலையில் எங்கெல்லாம் போகணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதான் ஸ்கூல் வேலை இருந்து அது நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அடுத்து வந்து ஒரு பொண்ணு மெட்ரோ போச்சு. 3 பொண்ணுங்க சேர்ந்து வந்துச்சு ஒரே டைமில் காரில். ஒரு பொண்ணு மெட்ரோ போச்சு, இன்னும் 2 பொண்ணுங்க ஆஃபீஸ் போச்சு. ஃபஸ்ட் பொண்ணோட ஆஃபீஸை விட்டுட்டு 2வது பொண்ணு இப்போ அடுத்த ஆஃபீஸை விட்டுட்டு நான் ரிட்டன் ரூம் போயிட்டுருக்கேன். வரும்போது சரியாக டிராஃபிக். எப்போ எடுத்தேன்னா கரெக்டாக ஒரு 8 மணிக்கு வண்டி எடுத்தேன். மணி இப்போ 9:30 ஆச்சு. ஆமாம் 8 மணி வண்டி எடுத்தேன். 8 மணி இல்லை 7:30. ஆமாம் கரெக்டு தான், 8 மணி வண்டி எடுத்தேன். மணி 9:30 ஆச்சு. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கே வந்து 1 hour ஆகிட்டு. அப்புறம் அடுத்த லொக்கேஷன் வரதுக்கு ஒரு ½ hour ஆச்சு. அதாவது முதல் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு மணிக்கூர் ஆச்சு. திரும்ப அங்கேருந்து அடுத்த ஆஃபீஸ் வரதுக்கு ஒரு அரை மணிக்கூர் ஆச்சு. கரெக்டாக 9:30. என்கிட்ட ரூம் போயிட்டு அடுத்த வேலைகள் இருக்குது. எப்படி ஃபஸ்ட்டு விட்டல ஒரு பொண்ணு ஒலையா பக்கத்தில் விட்ட பொண்ணு, அது வந்து 1:30 கூட போகணும். இந்த இடம் வந்து கொஞ்சம் ஒலையாருந்து அவுட்ரு, ஒரு ஒலையாருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். இந்த பொண்ணு எப்படி வரும்னு தெரில. நேற்று நான் கூட வந்தேன், இன்றைக்கி எப்படி வரும்னு தெரில. அதுக்கு முதல் நாள் வந்து மெட்ரோவில் வந்துச்சு. இப்போ ஒலையாளிக்கு பொண்ணு நேற்று மெட்ரோவில் வந்துச்சு. இன்றைக்கி வந்து அங்கே வான்னு சொல்லி கொண்டு போல பார்க்கணும் என்ன அதுன்ட்டு. இங்கே வரதுலாம் பிரச்சனை இல்லை கைஸ். வந்து டிராஃபிக் ஆகிட்டே இருக்குமா, அதனால தான் வந்து நமக்கு வந்து கடுப்பாகுது. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ரோடு ஃப்ரீயாக இருந்தால் நம்ம பாட்டு வந்துட்டே இருக்கலாம். சில டைம் ரோடும் ஃப்ரீயாக இருக்காது, அப்படியே கடற்கடன்னு கூட்டமாக இருக்கும். அங்கே இங்கேன்னு எங்கேயும் போக முடியாது, நவள முடியாது. இது ஆல்ரெடி வேற இப்போ ஒரு பொண்ணு மெசேஜ் போட்டிருக்கு, நீ ரூமுக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்ட்டு. ஐயோ எங்கே போகிறாங்கன்னு தெரில. மாமா எங்கேயோ வெளியே போகணுன்னு சொன்ன மாதிரி இருந்து பார்க்கணும். இப்படிதான் போய் ரூமில் போய் கொஞ்சம் சமையல் வேலை இருக்குது, சமையல் பண்ணணும். மீன் இருக்குது, கொஞ்சம் மீன் கறி வைக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன பிளானில் இருக்குது. மீன் கறி வைக்கணும், பின்ன சாப்பாடு வைக்கணும். நானே தான் சமையல் பண்ணுவேன், அதனால் வந்து எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். இப்போ நான் ரிட்டர்ன் ரூம் போகிறதுக்கு வந்து பெரிய ஒன்றும் டிராஃபிக் இல்லை, ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அங்கேருந்து இங்கே வரும்போது தான் டிராஃபிக்காக இருக்கும். ஏன்னா வந்து காலையில் எல்லாம், ஏன்னா ஆஃபீஸ் எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்கும். இந்த ஒலையா இருக்குல்ல, ஒலையா ஏரியான்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியாதில் வந்து ஒரு முக்கியமான இடம். அதாவது அந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஐடி பார்க் இந்த மாதிரி கம்பெனி அதிகமாக இருக்கும், ஆஃபீஸ் அதிகமாக இருக்கும். அதாவது ஆஃபீஸ் தான் அதிகமாக இருக்கும், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா கிடையாது. அது வந்து ஃபுல்லாகவே வந்து ஆஃபீஸ் இந்த மாதிரி விட்டு ஒர்க் பண்ணுற ஏரியா. அப்போ அங்கே எப்போவுமே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும், ரஷ்ஷாக தான் இருக்கும். இப்போ நான் அதையும் தாண்டி வந்து இங்கே வந்திருக்கேன். இந்த ஏரியா ஃபுல்லாக கொஞ்சம் அப்படி தான். ஒலையான்னா இதுதான் ஒலையா. ரியாதில் உள்ள முக்கியமான ஒரு ஏரியா. அங்கே தான் வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ்லாம் அதிகம் இருக்கும். எல்லாருமே வந்து மற்ற லைனில் உள்ளவங்க வந்து ஆஃபீஸ் வேலைக்கு வந்து இங்கே தான் வருவாங்க. அங்கேருந்து இங்கே வரும்போது வந்து பயங்கர டிராஃபிக் ஆகும். இங்கேருந்து அங்கே போகும்போது மேபி டிராஃபிக் ஆகாது இந்த டைமில், காலைல 9:30 டைமில். இதே ஈவினிங் ஆகிட்டுனா செம டிராஃபிக் ஆகும். ஏன்னா மொத்த மக்கள் இங்கே தான் அங்கே போவோம். இதுதான் மேட்ரு. மதியானம் 1:30 அந்த பொண்ணு வரைச்சிட்டு இருக்குது அவரோட கம்பெனிக்கு. அது ஒலையாக பார்க்குற பொண்ணுக்கு அங்கே அந்த டைமில் டிராஃபிக்காக ஆகாது. அந்த 1:30 டைமில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது ரோடு. முன்னாடி யாருமே வேலைக்கு போகிறதே இல்லை, இப்போ வந்து எல்லோரும் போக ஆரம்பிச்சாச்சு. முன்னாடி மெட்ரோ மட்டும் போயிட்டு சும்மா வந்துட்டு இருந்தேன். இப்போ அங்கே இங்கே அலைய விடாங்க. சரி ஓகே, நமக்கு நேரம் போகல. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம ரூமுக்கு போயிட்டு நான் ஃபஸ்ட்டு சாப்பாடு ஏதாவது வைக்கணும். என்ன சாப்பிடலாம். அப்போவே வந்தெல்லாம் ஸ்கூல் டியூட்டி போய்ட்டு வந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். 1 மணி கொடுத்து தூங்கிட்டேன். எல்லாம் ஒரு வேலையும் பார்க்கல. வேணுதான் போய் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்புறம் வேறு ஒரு பொண்ணு மெசேஜ் போட்டு எங்கேயோ வெளியே போவாங்களா இருக்கும். அது என்ன அதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம் கைஸ், போய்க்கலாம். நண்பர்களே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து என் ஏரியா பக்கம் வந்தாச்சு. இனி நேராக போய் ரூமு போய் என் ஃபோனில் வந்து சார்ஜர் இல்லை, அதனால் யூஎஸ்பி கேபிள் ஃபஸ்ட் எடுக்கணும். எடுத்த உடனே எனக்கு வேலை இருக்குது. அதனால் வந்து போன உடனே அவங்ககிட்ட சொல்லக்கூடாது நான் வந்துட்டேன்ட்டு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சுன்னு சொல்லணும். ஏன்னா அதுக்குள்ளே வந்து யூஎஸ்பி கேபிள் எடுக்கணும். அப்புறம் சின்ன வேலை இருக்குது, இதை முடிச்சிட்டோம்னா அப்புறம் அவங்களுக்கு மெசேஜ் போட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டேன் சொல்லிட்டேன்னா, அடுத்து வந்து எங்கள் பக்கத்தில் ஃபேமிலி டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அதாவது நம்ம என்ன சொல்ல, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கலாம், அந்த மாதிரி கடை. அங்கே தான் லொக்கேஷன் போட்டுருவாங்க அங்கே போகணும் அப்படின்ட்டு. நண்பர்களே, மாமா வந்து எந்த இடத்த வந்திருக்கு ஃபேமிலி டிஸ்கவுண்ட். அதாவது உள்ளாடி நான் அவங்கள்ட்ட அப்பமே சொல்லியிருந்தேன்ல, உள்ளாடி நிறைய திங்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இப்போ உள்ளாடி போகல. இப்போ பார்க்கிங் போடணும். வந்து பார்க்கிங் எங்கேயுமே வந்து கிடைக்க மாட்டேங்கி. ஏன்னா கார் எல்லாம் ஃபுல், எல்லா இடத்துலையும் கார் இருக்குது. காலையில் மணி வந்து எத்தனை 10:30 தான் ஆச்சு. 10:30க்கு எவ்வளோ டிராஃபிக்னா இவ்வளோத்துக்கு பார்க்கிங் கிடைக்கலனா
மற்ற மாதிரிலாம் வரவே முடியாது. அவ்வளோ பார்க்கிங் அவ்வளோ இதாக கூட்டமாக இருக்கும். நண்பர்களே, அடுத்து வந்து ரூம் போகலை, ஃபேமிலி டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு ஒரு லொக்கேஷனில் வந்து திரும்ப மாமா வந்து இந்த ராமஸ் சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துருக்கு. இதுதான் ஒரு ஹைப்பர் மார்க்கெட் தான். இங்கே பார்க்கிங் கிடச்சிருக்கு. சரி, நம்ம உள்ள பார்க்கலாமா எப்படி இருக்கு. கைஸ் உள்ள வந்தாச்சு. இங்கே எல்லாமே வந்து ஷாம்பு ஐட்டம் நினைக்கும். ஷாம்பு, இந்த பாடி லோஷன் எல்லாம் இப்படி தான் இருக்குது. இது எல்லாமே வந்து பெர்ஃப்யூமு, அப்புறம் வந்து அவன் பெர்ஃப்யூம் ஐட்டம். இதெல்லாம் ப்ரஷ்ஷு, கொல்கேட் ஐட்டங்கள். இது பார்த்தீங்களா, சோப்பெலாம் வந்து லக்ஸ்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருக்கேண்ணா. ஊர் போகிறவங்க வந்து மேக்ஸிமம் அப்படி இங்கே வந்தால் எடுத்துகிட்டு அப்படியே போகிறது. இதெல்லாம் பேண்டேஜ் ஐட்டம், பட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கும். சோப்பு, சர்ப்பு இதெல்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் சோப்பு சர்ப்பு. இந்த பக்கம் எல்லாமே சோப்பு தான், இந்த பக்கம் சர்ப் ஐட்டம். இப்போ எல்லாமே வந்து நம்ம லிக்யூட் இருக்குல்ல, கம்ஃபர்ட் லிக்யூட், எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கும் கைஸ். அதுதான் இங்கே ஒரு நமக்கு ஒரு பெனிஃபிட். அங்கே இங்கே இதெல்லாம் வந்து லோஷன், பாத்ரூம் லோஷன். சரி, மாடி போகலாமா வாங்க. எப்படி இருக்கு மாடி? பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து நம்ம ஃப்ளவர்ஸு, ஆனால் எல்லாம் பிளாஸ்டிக் தான். எதுவுமே வந்து ஒரிஜினல் கிடையாது. பூரா பிளாஸ்டிக். மேலே ஒன்றும் பெருசு இல்லை. அங்கெல்லாம் ட்ரெஸ் ஐட்டுக்கு பார்த்தீங்களா, ட்ரெஸ்ஸாக கிடக்கா. இதெல்லாம் சும்மா நம்ம ஷோகேஸ் ஐட்டங்கள் தான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கிட்ஸுக்குள்ள ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது. கோட்டு பயங்கரமாக இருக்கா. இது வந்து இந்த குளிர் டைமில் வந்து போடக்கூடிய இதான் நினைக்கிறேன். சொட்டர் மாதிரி அதான், அதே தான். குளிர் டைமில் வந்து இன்னும் தோப்பு போட மாதிரி மொத்தமாக இதே மாதிரி வந்து ஜாக்கெட் மாதிரி இருக்கும் போட்டு விட்ருவானுங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். அதுதான் இங்கே நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அங்கேயும் விளையாண்டான், எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்க்கலாம், செருப்பு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து செருப்பு ஐட்டங்கள். இந்த ரேட் போட்டிருக்கு 10 ரியால் எவ்வளோ ஆச்சு? நிறைய மறந்து போச்சு. 200 சம்திங் வரும் நினைக்கிறேன். இதெல்லாம் ஷூ, செருப்பு ஐட்டங்கள் மேலே. அப்படி இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே நட்ஸ் ஐட்டங்கள். நெக்ஸ்ட் எங்கே போகலாம்? இதெல்லாம் டிஷ்யூ. இங்கே எல்லாம் நட்ஸ் ஐட்டங்களா அடுத்து பாருங்கள். இதெல்லாம் பட்டை, கிராம்பு. இதெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள். இங்கே எல்லாம் இந்த லேஸ், பிங்கோ இல்லை லேஸ். ஓகே, நான் வந்து பையன் அப்படியே வெளியே போகிறேன் நடந்து. உள்ளெல்லாம் ஓரளவு பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. உங்களுக்கு காமிச்சா நீ நான் ஏதோ வந்து பதட்டத்தில் எடுத்துகிட்டு இருக்கேன். நீ எடுக்கலாமா இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, நம்ம இதில் போகலாமா? எக்ஸ்லேட்டில் போகலாமா? இப்போ பாருங்கள் எப்படி இருந்து மொத்த மாலில் நம்ம சும்மா அப்படி வியூ பண்ணலாம். இது மாலில் மார்க்கெட் தான். மேலெல்லாம் இதெல்லாம் கேர்ள்ஸுக்குள்ள பொருள் அப்படி ஒரே கடையில் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். தான் அங்கே ஒரு நல்ல விஷயம். நண்பர்களே, நான் ஏதோ கொஞ்சம் காமிச்சேன்னு நினைக்கேன் ராமஸ் சூப்பர் மார்க்கெட்டை. எனக்கு ஒன்றும் தெரில. எனக்கே பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அதிகம் உள்ளாடி போய்ட்டும் கேட்கணுமா, வீடியோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கணுமா, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு வெய்யாச்சு, வீடியோ எடுத்தாச்சு. அதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது ஆட்கள்லாம் பார்த்த உடனே. ஓகேங்களா, இந்த முடித்த நான் காமிச்சேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.
ஓகே, இப்போ அடுத்து வந்து மாமா வந்து இப்போ வருவாங்க. அவங்களால நான் வெயிட் பண்ணிட்டு அப்படியே இருக்கேன் வெளியே. என் கார் அங்கே நிற்குதா? அதான் காரு. நான் அந்த போயிட்டு தான் காரு. அங்கே வந்து வெயில், சரியான வெயில். அதான் இங்கே வந்துருக்கேன். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஏசி கீத்திச்சு, ஏசின்னு இல்லை, கொஞ்சம் கூலிங் கொஞ்சம் கம்மியாக, இந்த சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் இங்கே காரில் போனால் அதுக்கு நம்ம காரில் இருக்கலாம். காரில் இருந்தால் நல்லா வெயில் அடிக்கும். இங்கேனா கொஞ்சம் மீடியமாக இருக்கும். அவங்க வரது வரைக்கும் இப்படி இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். நான் மோஸ்ட்டாக கார் ஓட்டு கீழே இறங்கவே மாட்டேன். இப்போ வீடியோ எடுத்தனால தான் வெளியே வருது. நண்பா, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலி டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்புறம் அங்கேருந்து ராமஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் போயிருந்தேன், சூப்பர் மார்க்கெட்டு, இந்த ஹைப்பர் மார்க்கெட்டு. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்தேன். ரூமுக்கு வந்தாச்சு, சரிங்களா? அதெல்லாம் முடிச்சு நான் ரூமுக்கு வந்தாச்சு. வந்தோடனே வந்து ஒரு பொண்ணு கால் பண்ணி வந்து, நீ வந்து வெளியே வா, நான் உனக்கு சாப்பாடு தரேன்னா. நானும் சாப்பாடு தான் எதுன்னு நினச்சி பார்த்தா வந்து ஷவர்மா கைஸ். ஷவர்மா தான் நினைக்கிறேன். அதே தான், ஷவர்மா தான். அதாவது கரெக்டு, ஷவர்மாவை வந்து 2 பீஸாக கட் பண்ணியிருக்கு, சரிங்களா? சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஷவர்மா தான், அதை வந்து 2 பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கு, சரிங்களா? இது மாதிரி ஒன்று, இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணியிருக்கு. ஷவர்மா எப்போவுமே டேஸ்ட் தானே, அதை நம்ம என்ன சாப்பிட்டு பார்த்து என்ன டேஸ்ட்டாக பார்க்கணும். அது எப்போவுமே டேஸ்ட் தான். சூப்பர் நண்பர்களை. இப்போ நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இதுதான் என்னோடய கடைசி வேலை. ஒரு பொண்ணை வந்து வேலைக்கு விட்டுருந்தேன்ல ஆஃபீஸில், 2 பொண்ணு உங்க விட்டுருந்தேன். அதில் வந்து ஒரு பொண்ணை கூட்டாச்சு நான் ஆல்ரெடி. இது வந்து கடைசி பொண்ணு. 4 மணிக்கு நிற்கணும் அவங்களோட ஆஃபீஸில். மணி 3 ஆச்சு. போகிறதுக்கே 1 hour ஆகும். ரொம்ப தூரம் லாங் இருக்குது. இங்கே ரியாதில் இருக்கவங்களுக்கு தெரியும், ரியாதில் டிரைவராக இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த இமாம் காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது, இமாம் காலேஜ். அந்த இமாம் காலேஜுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஏரியா உண்டு. அங்கே தான் வந்து இந்த பொண்ணு வேலை பார்க்குது. ஆல்ரெடி ஒரு பொண்ணு ஆஃபீஸில் விட்ட பொண்ணை வந்து மத்தியானம் 1:30 வர சொல்லிச்சு. நான் 1:30 போயிட்டேன் இடத்துக்கு. திரும்ப அங்கேருந்து அந்த பொண்ணு வந்ததே வந்து 2 மணி 2:15 ஆகிட்டு. திரும்ப அங்கேருந்து வரைக்கும் ஒரு 1/2 மணிக்கு ஆகிப்போச்சு. பயங்கர டிராஃபிக்கு. அப்புறம் வந்து நல்லா கண்ணை கரெக்டே இந்த வண்டி ஓட்ட என்னால் முடியல. ஒரு 1/4 மணிக்கூர் அப்படியே லைட்டாக படுத்துருந்தேன். அப்படியே கண்ணை முன்ன 15 நிமிஷம். அப்புறம் கொஞ்சம் வந்து தெளிவாயிட்டு, கண்ணை மூடி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு. எப்போவுமே தூக்கம் வந்துன்னா வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம தூங்கிட்டீங்களா ஃப்ரீ ஆகிட்டு, அப்புறம் தூக்கம் போயிடும். அதை நானும் அப்படி ஒரு 10-15 நிமிஷம் அலாரம் வச்சு அப்படியே தூங்கி அப்படியே முடிச்சோன்னா ஒரு டீயும் வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் இடத்துக்கு. வழி இருக்குது, எப்படியும் 1 hour ஆகும். வரும்போது அவங்கள கூப்பிட்டு வரும்போது எப்படியும் 1:15 மணிக்கூர் ஆகும். நேற்றுக்கும் இதே மாதிரி தான் நடந்து, இன்னைக்கும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வேலை இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன், மெட்ரோக்கும் அங்கே இங்கேன்ட்டு. இப்போ வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என்ன. கைஸ், ஆஃபீஸோட ஏரியா பக்கம் வந்துட்டேன். ஆனால் வந்து பாருங்கள், பயங்கரமான டிராஃபிக்கு. இந்த இடம் அப்படி தான், அந்த இடம் எப்போவுமே ரஷ்ஷாக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் அப்போவுமே சொன்ன மாதிரி தான், இந்த இடம் எல்லாமே வந்து ஐடி இண்டஸ்ட்ரியல் ஏரியா உள்ள ஏரியா, ஐடி பார்க்கு, அப்புறம் வந்து எல்லாமே ஐடி ஏரியா தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் வச்சுங்க. இந்த ரைட் சைடில் உங்களுக்கு வீடியோவில் தெரியல, ரைட் சைடில் ஒரு பெரிய பில்டிங் வேலை நடந்துருக்கு. பில்டிங்னா அது ஒரு ஹாஸ்பிட்டல் தான், சுலைமான் ஹபீப்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல். அது ஓப்பன் ஆகிட்டு அங்கே அதுவே பயங்கர கூட்டமாட்டு இருக்கும். ஆப்போசிட்லாம் வண்டி இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இப்போ எல்லாம் இங்கேருந்து ஆளை எடுத்துகிட்டு அங்கே போதும், புரிஞ்சா? இப்போ நான் இருக்கல அந்த மாதிரி அந்த சைடில் உள்ள இடங்களுக்கு இங்கேருந்து ஆளை எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா இங்கே தான் எல்லாம் வேலை செய்து வருவாங்க. இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்களாம் இங்கே தான் வந்து வேலை செய்து வராது. ஏன்னா இங்கேருந்து எல்லாம் அங்கே ரிட்டன் போவோம். அப்போ போகும்போது இப்போ வரும்போது வந்து டிராஃபிக் எதுவுமே இல்லை. ஆனால் கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனால் இந்த இடம் வந்து என் ரூமில் வந்து இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டரா, 46 48 சம்திங் உண்டு, 48 கிலோ வரும். அதை ரீச் பண்ணக்கே வந்து 55 நிமிஷம் காமிச்சு, கிட்டத்தட்ட 1 hour நீங்களா. ஆனால் வந்து டிராஃபிக் எங்கேயும் ஆகலை, எங்கேயுமே தட்டுப்பட்டு எந்த டிராஃபிக்கும் ஆகலை. சும்மா நார்மலாக உள்ள அப்படியே ஒரு சின்ன பிளாக் தான், மறுபடியும் அது எதுவுமே இல்லை. ஆனால் இனி போகும்போது பாருங்கள், உட்காந்து சரியாக உள்ள டிராஃபிக்காக இருக்கும். 1.25 மணிக்கூர் குறைஞ்சபட்சம் ஆகும். 1.25 மணிக்கூருக்கு மேலே தான் ஆகுமே தவிர அதுக்கு கீழே ஆகவே செய்யாது. ஏன்னா அவ்வளோ இதாக இருக்கும், ரஷ்ஷாக டிராஃபிக் இருக்கும். ஐயோ ஒரு வழியாக போகிறதுக்குள்ள சாணி தள்ளிடுவோம். நேற்றுக்கும் அப்படி தான், நேற்றுக்கும் ரொம்ப கடுப்பாகி போச்சு. 4 மணிக்கு இங்கே வந்தேன்.
வந்துட்டு திரும்ப போகிறதுக்குள்ள என் உயிரே போயிட்டு கடுப்பாக இருக்கும் வண்டி ஓட்டத்துக்கு டிராஃபிக் ஆச்சுனாலே. பாருங்க ஆப்போசிட்டில் வண்டி வந்துட்டேன், பேக்கில் வண்டி நிற்கும், போகிற மயிராண்டி போயிட்டான். பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு வேறாண்டி போகாமல் அப்படி நிற்காது. ஓகே இதெல்லாம் முடுக்க பார்த்தீங்களா, அதனால தான் கொஞ்சம் பார்த்துட்டு தான் வரணும். இதால் போய் தான் நீ அந்த பில்டிங் போகணும், ஆஃபீஸுக்கு போகணும், முடுக்காக போய். நான் சொன்ன ஹாஸ்பிட்டல் இதுதான் பார்த்தீங்களா, இதுதான் சுலைமான் ஹபீபி ஹாஸ்பிட்டலு. உண்மையாகவே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். இங்கே சவுதியில் இந்த பிரான்ச் நிறைய உண்டு. இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் யாராச்சும் வேலை பார்த்தீங்கன்னா கமெண்ட் போடுங்க. இந்த பிரான்ச் நிறைய இடத்துல நிறைய இருக்குது ரியாதில். ஃபைனலி நண்பா கிட்டத்தட்ட அடிச்சு பிடிச்சி நெருக்கி பிடிச்சி வந்தாச்சு இடத்துக்கு. இந்த முடுக்கைக்குள்ளேயே வந்தால் அவ்வளோ டிராஃபிக் ஆகி போச்சு. ஐயோ 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 ஆப்போசிட்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது காரா. ஒரு 10 நிமிஷம் இதில் வெயிட் பண்ணிக்கலாம், ஏன்னா அங்கே பார்க்கிங் கிடைக்காது. பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக். என்ன இந்த கூட்டத்துக்குள்ளோடி நான் என் ஊருக்கு போச்சு, யார் ரூமுக்கு போய் சேரல ஒரு வழியாகி பாருங்க. ஊரோட்டு பாருங்க, இதான் இந்த ஹாஸ்பிட்டல் சுலைமான் ஹபீபி. நண்பர்களே, என்னடா சிக்னலில் நிற்கணும்னு பார்க்காதுங்க. காலைல உள்ள வேலைகள்லாம் முடித்து விட்டு நைட்டு வேலை ஆரம்பிச்சிருக்கு 7:30க்கு. எங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரி போகணும், அங்கே தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நான் சேனலில் போட்டிருக்கேன். இது பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஹெல்த் பிரைமரின்னு சொல்லிட்டு சின்ன ஹாஸ்பிட்டல். அங்கே தான் ஆள் நிற்கி. எப்படி போனாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கூப்பிட்றதுக்கு மெசேஜ் போட்டாங்க. சரி போய் கூப்பிட்டு வந்துடுவோம். நானும் காலையில் உள்ள வேலைகள்லாம் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்டு எடுத்துகிட்டு ஃப்ரீயாக இருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம் தான், சரியான வேலையாக போச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு மெட்ரோ போன பொண்ணுங்களை மெட்ரோலேருந்து கூப்பிட்டு வந்துட்டு ஆஃபீஸ் போன பொண்ணுங்களை ஆஃபீஸில் போய் கூப்பிட்டு வந்துட்டு டிராஃபிக்லாம் கடந்து கறங்கி ஒரு வழியாக வேலையை முடிச்சுட்டேன். இது பக்கத்தில் தான், என் ரூம்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும் தூரம். என்னை இவங்களே எடுத்துட்டோன்னா அப்புறம் வேலை இருக்கான்னு தெரில. ஆனால் மணி 7:45 தான் ஆச்சுப்போம். மேக்ஸிமம் ஒரு 10:30 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் வேலைகள் வரோம்ட்டு. சில டைம் வராது, சில டைம் வரும். வந்துன்னா போய்க்கொண்டு தான் பாட்டிலெலாம் படுத்து தூங்க வேண்டியது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன வேலை முடிஞ்சால் முடியல நமக்கு கன்ஃபார்மாக நமக்கு தெரியாது. இந்த பாருங்க, இந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்கா, பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்கும். ஆனால் அது ஆஸ்பத்திரி தான், ஆனால் க்ளோஸ் மாதிரி இருக்குது. இங்கே தான் வச்சுனாங்களே கொண்டு போய் தெரில. ஓகே பாப்பா. நண்பர்களே, லாஸ்ட்டாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் போன ஹாஸ்பிட்டல் வேறு. அங்கே அவங்க இல்லை, அவங்க சின்ன ஆஸ்பத்திரிக்கு வான்னு சொன்னாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரி தான் போவேன் அடிக்கடிலாம் இல்லை, இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கேன். அப்போ நான் இங்கே நினச்சிட்டேன். ஆனால் அவங்க போனது இங்கே இல்லை, அல்ஜெசிரான்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது. அங்கே தான் அவங்க மோஸ்ட்டாக போகிறது எல்லாமே, எப்போவுமே அங்கே தான் போவாங்க. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்ச நாள் தான் இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்காங்க, ஏன்னு தெரில. அப்போ நான் இங்கே நினச்சிட்டு இங்கே போயிட்டேன். ஆனால் அவங்க இருந்து அங்கே லாஸ்ட்டில் மெசேஜ் பண்ணி அவங்களையும் கொண்டு வீட்டில் விட்டாச்சு. அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நான் காருக்குள்ளே இருக்கேன். டைம் எத்தனாச்சு? டைம் 8:30 ஆச்சு. இனி வேலை இருக்குமான்னு தெரில. இருந்துச்சுன்னா போனோம், இல்லைன்னா தூங்க வேண்டியதான், ரெஸ்ட் போட்ட வேண்டியதான். ஆனால் வேலை முடிஞ்சாங்க கேட்டிங்கன்னா இல்லை, வேலை முடிஞ்சாங்க கேட்டிங்கன்னா அது எப்போவுமே டெய்லியுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வேலை முடிஞ்சு சொல்ல மாட்டாங்க, நம்மளாக புரிஞ்சுட்டு நமக்காக தெரியும் ஓகேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். ஓகே, இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. எப்படி வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. மற்றதில் இல்லை முன்னாடி மாதிரி நான் லாஸ்ட்டாக ஒரு 5 வீடியோ கிட்ட எப்படின்னா ரொட்டினம் போட்டு அது கூட என்னோட எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி உங்களுக்கு வேணும்னா அப்படி சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி ரொட்டீன் போட்டாலே போதும் அப்படின்னா கமெண்ட் போடுங்க. இருந்தாலும் கமெண்ட்டை போட்டு தள்ளுங்க, உங்கள் இஷ்டம். கமெண்ட் பாக்ஸில் அடித்து தள்ளுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஓகே எல்லாரும் பாய், குட் நைட், சாப்பிட்டு தூங்க, டாட்டா.